ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி முளைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே தாளிப்புக்காக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா முளைக்கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் தூள், இது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்புக்கான எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் கழுவி வச்சுருக்க முளைக்கீரையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க போனேன். ஸோ நம்ம முளைக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. கீரையில் இருக்க தண்ணியிலேயே தான் நான் இதை குக் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வதக்கலாம். இப்போவே நம்ம இந்த கீரைக்கு தேவையான காய்ந்த மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அண்ட் தேவையான உப்புமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கீரை வெந்ததுக்கப்புறமா இப்படி சுருண்டு வரும். இந்த சமயத்தில் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே நம்ம இது கூட சேர்த்து வதக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்குங்க போதும். சூப்பரான முளைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.